ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய தினம் நம்ம பேசக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டையே மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தை பேச வைத்த ஒரு சம்பவமாக தான் இருக்குது. இன்றைக்கு நம்ம பேசக்கூடியது பேச போகிறது கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம். மீண்டும் ஒரு சம்பவம் தான் சொல்லணும். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். நிறைய பிரச்சனைகள், அதில் அந்த பிரச்சனைகள், அதில் நடந்ததிலிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளாமல் அடுத்ததாக மீண்டும் இப்போது கோவையில் நடந்திருக்கு. இது எல்லாமே பாருங்கள், சிட்டி, சென்னை சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி அப்படி நடக்குது. கிராமங்களில் நடக்கிறது எதுவுமே பெரிய அளவுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்காம இல்லை, ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சிட்டிலேயே நடக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே சிசிடிவி வேலை செய்யலை, யாருன்னு தெரியல, அந்த சார் யாருன்னு தெரியலை அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதற்கு ஒரு சிறப்பு டீம் அமைச்சாங்க. அந்த டீம் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலை. அதில் குற்றவாளியான ஞானசேகரன், திமுக அனுதாபி, அவர் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் வெளியே வரும்போதெல்லாம் நல்லா ஹாயாக கை காட்டிக்கிட்டு ஜாலியாக தான் வராரு. அதை தொடர்ந்து இப்போ கோயம்புத்தூரில் நேற்று இரவு அந்த பெண், அந்த மாணவி, 21 வயதுடைய மாணவி அவருடைய ஆண் நண்பரோட காரில் உட்காந்து விமான நிலையத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. தயவுசெய்து அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அங்கே என்ன பண்ணுச்சு, அந்த ஆண் நண்பரோட என்ன பண்ணுச்சுன்ற கேள்வியெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்ற இடத்துக்கு நம்ம வருவோம். ஏன்னா அந்தமாரி கேள்விகள்லாம் நிறையா வரும். ஏன் அந்த நேரத்துக்கு ஏன் போச்சு, 10:30 மணிக்கு ஏன் போச்சு, 12 மணிக்கு ஏன் போச்சு, ஏன் அந்த பையனோட போச்சு, அது பொண்ணோட போயிருந்தாலும் இன்னொரு பிரச்சனை தானே, அது பையனோட போயிருந்தாலும் அது பிரச்சனை தான் அப்படின்ற பட்சத்தில் கேள்வி அது இல்லை. இந்த இடத்துல பதில் தான். அந்த பெண், அந்த அந்த மாணவி அவருடைய ஆண் நண்பரோட காரில் இருக்கும்போது அங்கே ஒரு 3 பேர், கிட்டத்தட்ட 2 பேருக்கு 25 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசுன்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் அங்கே இருக்கிற அந்த காரில் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு தட்டிட்டு அவங்க இது பண்ண தட்டி வெளியே வர சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரை பார்த்து பயந்த அவங்க 2 பேரும் காரை எடுத்துகிட்டு கிளம்ப முயற்சி பண்ணியிருக்கும்போது அந்த காரோட கண்ணாடியெல்லாம் உடச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. இவரை அடித்து மயக்கமடைய வச்சுருக்காங்க. பலத்த பயங்கரமான அடின்னு சொல்கிறாங்க மருத்துவமனையிலிருந்து. இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு எந்த தீர்வுமே கிடையாது, இதற்கு எந்த விதமான பயமே இல்லையோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நகர்ற மாதிரி இருக்குது. தொடர்ந்து இது ஒரு மது போதையாலேயோ இல்லை மற்ற போதை வஸ்துக்கள்னால வரக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்குது. சர்வசாதாரணமாக சொல்லிடலாம், நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியா இருக்குது, இங்கே என்ன மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியா இருக்குன்னு அப்படின்னு சில பேர் வருவாங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாருமே வராதிங்க. ஒரு சம்பவம்னாலும் அது சம்பவம் தான். இது ஒரு சம்பவம் கிடையாது. இது நம்ம பார்க்கக்கூடிய ஹைலைட்டில் ஒன்றா தான் இந்த கோவை பாலியல் பலாத்கார விவகாரம் இருக்குது. ஏன்னா நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போவே நிறைய விஷயங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு அப்படின்றது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருந்தது தெரியுமா, திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருந்தது தெரியுமா, அப்போ எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தெரியுமா, திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. இது உத்தரப்பிரதேசத்தோடையோ மத்திய பிரதேசத்தோடையோ தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ் பெண்ணுக்கு நடந்திருக்கு. ஒரு 3 பேர் கொண்ட ஆண்களால் இது நடந்திருக்கு. இது ஆண்களுக்கான அவமானமும் கூட ஒரு பக்கம். இது தொடர்ந்து ஆண்களால் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குன்றதுனாலும் கூட அரசியலை இதில் மையப்படுத்தாதீங்க. இந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, வேறு ஸ்டேட்டில் நடந்ததை வச்சு தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சிட்டியிலேயே இப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படின்றது இங்கே நடக்கக்கூடிய ஆட்சிக்கு தான் அவப்பெயர். இதை நான் திமுக அதிமுகலாம் பிரித்து பேச விரும்பலை. இது இப்போ இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்க திராவிட மாடல் அரசுக்கு இது ஒரு அவமானமாக தான் கருதப்படும். ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்பவே இதை முற்றிலும் தவிர்த்திருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்றீங்க, தனிப்படை அமைச்சன்றீங்க. ஆனால் என்ன தனிப்படை அமைச்சு என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு, இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. இதற்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒவ்வொருத்தராக கண்டன குரல்கள் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் கண்டன குரல் கொடுத்துருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன குரலை பதிவு செஞ்சுருக்காரு, தாவேக்காலிருந்து ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் போன்றவங்கலாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. விஜய் இன்னும் கொடுக்கல.
அவரும் அவருடைய அறிக்கையையோ இல்லை வீடியோவையோ ஏதோ ஒன்றை கண்டிப்பாக பதிவு செய்வார், அல்லது அவருடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பேசுகிறாரா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் மற்ற கூட்டணி கட்சியினர்லாம் இதுலேருந்து இன்னும் ஒரு அறிக்கை கூட வரல. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் வரலை. நான் இப்போ 5:30 மணிக்கு நான் பேசுகிறேன், இது ஒரு வீடியோ 8 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ வரலாம் அப்படின்ற போது அப்போ யார் பேசியிருப்பான்றது தெரியல. அப்படியே பேசினாலும் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் இருக்குது. ஏன்னா எப்படி பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அண்ணன் திருமாவளவனோ மற்ற காங்கிரஸ்காரர்களோ மதிமுகவை சேர்ந்தவர்களோ இடதுசாரிகளோ இப்படி பேசுவாங்களோன்ற ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட கண்டன குரல்கள் வரும், இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான அரசியல் ரீதியான கருத்துக்கள் வரும். ஆனால் கூட்டணி கட்சியினர்லேருந்து என்ன மாதிரியான வெளிப்பாடு இருக்கும், இது எப்படி எதிர்த்து அவங்க பேசுவாங்க? ஏன்னா இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. இது பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம், சமூகத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக இருக்குது அப்படின்னும் போது, சட்டம் ஒழுங்கு பற்றிய குற்றமாக இருக்கும்போது இது ஒரு பிரச்சனை இருக்குது. இது டெய்லியும் நடக்குதான்னு கேட்டால் டெய்லியும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே ஹைலைட் ஆகிறது இல்லை, எல்லாமே பொதுவெளிகளுக்கு வரது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றதெல்லாம் எங்கெங்கேயோ நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது பதட்டமாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. தொடர்ந்து மக்கள் பயணிக்கிறதுக்கும் இரவு நேரங்களில் பெண்கள் வரத்துக்கும் கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் செய்யுது. இதை கம்பேர் பண்ணியோ அதெல்லாம் இல்லை, மற்ற பெண்கள்லாம் நடந்து வராங்கன்னா அது அவங்களெல்லாம் போய் கேட்டால் தான் தெரியும். அந்த பெண்களை போய் கேட்டால் தான் அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். அது தெரியாமல் நம்மளே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக சொல்லலாம். ஓவராலாக இந்த தமிழ்நாட்டில் அப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மாதிரியான பயமும் அந்த பதட்டமும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்படின்றது உண்மையான விஷயம். இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஏன் இது கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் தான் காரணம். திராவிட மாடல் ஆட்சி 2.0 அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள், பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படின்போதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படி இல்லை, இங்கே வேற ஒரு பிரச்சனை இருக்குது, தயவுசெய்து அதை கவனிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கோம். சரி, இப்போவும் நம்ம பிரச்சனையில் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம செய்திகள்லையோ இல்லை இணையத்திலையோ போய் செக் பண்ணோம்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய இது என்னவா இருக்குன்னா, பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பிரதான செய்தியாக இருக்குது. சில செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு தான் இருக்காங்க, அதுவும் மறுக்கிறதுக்கு இல்லை. எங்கே என்ன நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, அந்த காருடைய அந்த வாகனங்கள், அந்த ஆண் நண்பர் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து அவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி பனையூர் தாவேகா சிபிஐ அதிகாரிகள்னு இதை மடைமாற்றுறது அப்படின்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் எப்போவுமே இதை பற்றி இது மட்டுமே பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா? தாவேகா, விஜய், கரூர், இப்போ சிபிஐ அப்படின்னு இதை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு மற்ற செய்திகள் எது வந்தாலும் அப்படியே புறந்தள்ளிட்டு போகிற கேங் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் இதை பற்றி இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, 7 தனிப்படை என்னமோ 8 தனிப்படையோ அமைச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 3 குற்றவாளிகளை பிடிப்பதற்கு ஒரு 7 தனிப்படை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யாரும் அனுதாபிகள் எதுவும் சிக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் இதுக்கு சாயம் வரப்போதா அப்படின்றது தெரியல. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பின்புலம் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். விரைவில் அவங்க அந்த குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன் இதை நான் இணையத்தில் சொல்கிறேன்னா, இணையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் பிரதானமாக இருக்கக்கூடியது விஜயும் கரூரும் இந்த சிபிஐ விசாரணையும் தான் இருக்குது அப்படின்றது நான் இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து சொல்கிறேன். விஜய் அவர்கள் செய்தியை மட்டும், விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், அதுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவுக்கு எதிராக யாராவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அதற்கு ஆதரவாக மட்டும்தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகம் பேசக்கூடிய நபர்கள்லாம் இன்னும் வரலை. வன்மையாக கண்டனங்களோடு வருவாருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் இதற்கு உடனடியாக தீர்வெல்லாம் காணணும் அப்படின்ட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எதிர்பார்க்கலாம். அவர்லாம் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதில் அரசு மும்முரமாக இந்த விஷயத்தை இதோடு நிறுத்திடாமல் அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரதான கோரிக்கையாகவும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவுடைய செயல்பாடுகள் பேசுபொருளாக மாறி இருக்கு. தாவேகாவுடைய தலைமையும் சரி, விஜயர்களும் சரி, தொடர்ந்து அறிக்கைகள் அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து மும்முரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் கூட மீனவர்களுக்காக ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். அதை தொடர்ந்து அதில் உள்ள மாற்றங்களை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம் அந்த
தாவேக்கான்ற அந்த கட்சி இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இணையத்திலிருந்து வந்த பல செய்திகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 2024 பிப்ரவரி ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதிலிருந்து 1 வருடங்களை கடந்தாச்சு. 2025 1 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ தான் அந்த அணியெல்லாம் வந்து அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு காரணம், அதற்கு முன்னால் இருந்த புஷி ஆனந்த் அவர்கள் இதெல்லாம் செய்ய தவறிட்டாரா, இல்லை அதை பற்றிய புரிதல் இல்லாமல் விட்டுட்டாங்களான்னு தெரியல. பட் ஓகே, ஆனால் இப்போ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி. இந்த இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாத்தையுமே வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வலுப்படுத்துறதுனால அடுத்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த தொடர்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வழக்கறிஞர்கள் அணி கூட வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்போது அந்த வழிகாட்டுதலுக்காக இருக்கக்கூடிய நெறிமுறைகளை சொல்கிறதுக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வந்து உள்ளே எடுத்திருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய இன்புட்ஸை கொடுத்து, அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்களுடைய இன்புட்ஸை கொடுத்து அந்த அந்த இளைஞர்களை வந்து வழிகாட்டுதல், இந்த கூட்டம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு அந்த அணி இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து சரியாக இருக்குது. அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து அவங்களுடைய ட்வீட்கள்லாம் பார்க்கும்போது, அவங்களுடைய ஸ்பீச்சஸ்லாம் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கேட்கும்போது, இந்த தாவேக்கா வந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னும்போது, இது அரசு நடத்துறதில்ல, இது திமுக நடத்துறது, இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே இந்த அரசு வந்து இந்த விஷயங்களை வந்து மடைமாற்றுவதற்காக இந்த இடி, அரசு சார்ந்த திமுக சார்ந்த பிற அமைச்சர்களுடைய பிரச்சனைகள்லாம் வந்ததை மடைமாற்றுவதற்காக செய்த சில கூட்டம் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்னது ஒரு சரியான பார்வையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரியான பார்வைன்றது மக்கள் மத்தியிலேருந்து இல்லை, அவர்களுடைய கட்சி மத்தியிலிருந்து இந்த விஷயங்கள் வெளியே போக விடாமல் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட விஜயை வந்து ஒருத்தர் திட்டத்துக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. கருணாஸ் மாதிரியான நபர்கள்லாம் வந்து அங்கேயும் வந்து தற்கூரி போன்ற விஷயங்களெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ அதனால தான் அது வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டமா, இல்லை வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டமா அப்படின்ற சந்தேகம் வருது. தொடர்ந்து தாவேக்கா இந்த மாதிரியான செயல்பாடுகளில் அடுத்தடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்கால அரசியல்களை பேசணும். இப்போது இன்றைக்கி வந்து இந்த கோவை சம்பவத்திற்கு வந்து உடனடியாக அருண்ராஜ் அவர்களும் தாவேக்காவிலிருந்து ஆதவ அர்ஜுனா அவர்களும் உடனடியாக அறிக்கைகளை கொடுத்தாங்க. அதுபோல் எல்லா விஷயத்திலும் தொடர்ந்து முன்னணியில் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இடத்த நோக்கி நகர முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய தலைவரும் அந்த வேலைகளில் இறங்கணும். இந்த கோவை சம்பவத்திற்கு அவர் இன்னும் சொல்லணும்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அவரும் முதன்மையாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருந்தாருன்னா இது இன்னும் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கும், பெரிய அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ கூட போட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் நேரம் இருக்குது, அவர் வந்து பேசுவார். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பேசினார்னா அது இன்னும் பெரிய பேசு பொருளாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். கண்டிப்பாக இந்த கோயம்புத்தூர் சம்பவம் அப்படின்றது அடுத்து எப்படி எப்படி போக போகுது அப்படின்றது தொடர்ந்து பார்க்கலாம், பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.